அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தானையன். அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தானையன். மலர்ந்தாயே மொழியின் வழியே வாழ்வின் உயர்வே குரலாய் பகிர்ந்தாயே. அறமும் பொருளும் அமுதாய் அளித்தாய், அறமும் பொருளும் அமுதாய் அளித்தாய். ஐயன் உனைத்தானே உருகியே உணர்ந்தோமே. தமிழே உயிரே உயிரின் உணர்வே குரலாய் மலர்ந்தாயே. ஜதியோடு உந்தன் குரல் நாடி தாளலயத்தோடு சதங்கைகள் ஒலிப்போமே. ஜதியோடு உந்தன் குரல் நாடி தாளலயத்தோடு சதங்கைகள் ஒலிப்போமே. குரலோடும் தமிழோடும் வளர்ந்தாலே உயரங்கள் தொடலாமே. குரலோடும் தமிழோடும் வளர்ந்தாலே உயரங்கள் தொடலாமே. புது புது விதியினை செய்வோம், புவி புவி புவிதனை வெல்வோம். புது புது விதியினை செய்வோம், புவி புவி புவிதனை வெல்வோம். குரலில் புலர்வோமே. தமிழே உயிரே உயிரின் உணர்வே குரலாய் மலர்ந்தாயே. அதிகாரம் இனியவை கூறல். குறள் எண் 100. இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்கவர்ந்தற்று. இனிய உளவாக இன்னாத கூறல், இனிய உளவாக இன்னாத கூறல். கனியிருப்ப காய் கவர்ந்தற்று, கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. இனிய உளவாக இன்னாத கூறல், இனிய உளவாக இன்னாத கூறல். கனியிருப்ப காய் கவர்ந்தற்று, கனியிருப்ப காய் கவர்ந்தற்று.
வள்ளுவர் ரொம்ப அழகா இந்த திருக்குறளை சொல்லியிருக்கிறார். இனிய உளவாக. இன்னாதா கூறல், கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. அர்த்தம் நமக்கு புரிஞ்சிருச்சு. இதற்கு ஏன் வள்ளுவர் இப்படி ஒரு உதாரணத்தை சொல்லணும்? நீங்க யோசிச்சு பாருங்க. எல்லாரும் இனிமையா பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடணும். ஆனா அந்த இனிமை எப்படி இருக்குது அப்படின்னு யாருக்குங்க தெரியும்? அதுக்கு ஏதாவது ஒரு உதாரணம் வேணுமே. இது எது மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லணும்னா அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும். மண் எப்படி இருக்கும்னா இந்த மண் இது மாதிரி இருக்கும். மலை எப்படி இருக்கும்னா மலை அது மாதிரி இருக்கும். மரம் எப்படி இருக்கும், மரம் ஒரு மாதிரி இருக்கும். இப்படி ஒன்னொன்னுத்துக்கும் ஒரு ஒரு உதாரணம் சொல்லி அதன் மூலமாக புரிந்து கொள்ள பழகியவர்கள் அல்லவா நாம். அதனால்தான் இந்த வார்த்தைகளுக்கு கூட உதாரணம் சொல்றேன். ஒருத்தர்கிட்ட பேசுகிற போது அந்த வார்த்தைகள் தான் அவர்கள் மனதிலே போய் பதியும். அன்னைக்கு அப்படி ஒரு வார்த்தை நீ சொன்னியே அப்படின்னு தான் கேட்பாங்க. அது எந்த சூழல்ல நம்ம சொன்னோங்கிறது தெரியாது. அன்னைக்கு நீ சொன்ன வார்த்தை இருக்கு பாரு, அது என் மனசை ரொம்ப பாதிச்சிருச்சுப்பா. அன்னைக்கு நீ சொன்ன அந்த வார்த்தை என் மனசுல அப்படியே முள்ளு மாதிரி போய் தச்சிருச்சு. நீ சொன்ன அந்த வார்த்தை பசுமரத்தாணி போல் போய் பதிந்தது. இப்படிதான் நாம சொல்றோம். வார்த்தைகள் தானே. ஒரு விஷயத்தை எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம் என்று எடுத்துக்கொண்டோமையானால் அந்த வார்த்தைகள் தான் அங்கே முக்கியத்துவப்படுகிறது. அதனால்தான் வள்ளுவர் அழகா சொல்றார், இனிமையா பேசு. பேசுகிற போதே இனிமையாக பேசு. பிறரிடத்திலே அவருடைய தவறுகளை சுட்டி காட்டுகிற போதும் கூட சரி, இனிமையான வார்த்தைகளால் சுட்டி காட்டு. சரி, தப்ப கண்டிக்கும் போது எப்படிங்க இனிமையா கண்டிக்க முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அப்படி கண்டிக்க பழகி விட்டோமையானால் நாம முதல்ல நோயற்ற மனிதர்களா வாழலாம். அதுதான் உண்மை. சிலரிடத்திலே கோவப்பட்டு நம்ம பேசுற போது பாருங்க, இந்த பேசுகிற கோபம் வெளிப்படுத்துகிற வார்த்தை அப்படியே உள்ள இருந்து, சில பேருக்கு ரொம்ப கோபம் வந்ததுன்னா அந்த முதுகு தண்டு நடுவுல வலிக்குதுன்பாங்க. ஏன்? அதிகமா கத்துறது. அது யார்கிட்ட கத்துறது, எங்க கத்துறது, எப்படி போய் கத்துறது தெரியாது. அப்படி கத்தும் போது அந்த வார்த்தைகள் எவ்வளவு கேவலமாக நம்ம இடத்திலிருந்து வெளிப்படுகிறது. அதுக்கு பிறகு அந்த வார்த்தையை நம்ம ஏன் சொன்னோம் அப்படின்னு பலமுறை நாம வருத்தப்பட்டிருப்போம். அதுக்கு பிறகு வருத்தப்பட்டு பயனே கிடையாது. அதனால தான் வள்ளுவர் சொன்னார், இனிமையா இருக்கு. சொல்றதுக்கு என்ன வார்த்தையா இல்லை, இருக்க இனிய உளவா. அது எதற்குன்னார், உளத்திற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய வார்த்தைகள். காதுக்கு சொல்லல, உள்ளத்திற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய இனிமையான வார்த்தைகள் இருக்கிற போது நல்ல பழம் இருக்கு. அதை விட்டுட்டு காயை போய் யாராவது கடிச்சிட்டு இருப்பாங்களா? நல்ல மாம்பழம், சுவையான மாம்பழம் இருக்கு. அதை விட்டுட்டு புளிக்கிற மாங்காய், அப்படி கடிச்சாலே பல்லு கூசுங்கிறது நமக்கு தெரியுது. அப்படி ஒரு கூசுற மாங்காயை வச்சு யாராவது கடிச்சிட்டு இருந்தா அவனை இந்த உலகம் என்ன சொல்லும்? அந்த மாதிரி தான் பல பேர் பேசுவதற்கு அருமையான வார்த்தைகள் நம்ம இடத்துல இருக்கு. தமிழ்ல வார்த்தைகளுக்கா பஞ்சம். நாம தான் வார்த்தைகளோடு விளையாடக்கூடிய அளவிற்கு ஒரு பொருளுக்கு பல வார்த்தைகளை வச்சிருக்கிறோமே. அதை எப்படி வேண்டுமானாலும் சொல்லிக் கொள்ளலாமே நாம. அதனால இனிமேலாவது தவறுகளை சுட்டி காட்டுகிற போது இதை இனிமே இப்படி செய்யாத அப்படின்னு சொல்றத கூட, இனிமே இதை இப்படி செஞ்சா நல்லா இருக்குமேமா அப்படின்னு இனிமையாக பேசி பழகினோமையானால் அதுல இன்னொன்னு கிடைக்கும், யாரிடத்திலும் பகைமை இல்லாமல் நம்மால் வாழ முடியும். அப்படி மகிழ்வான வாழ்க்கையை வாழ நம்முடைய வார்த்தைகள் நமக்கு பயன்படும். அதை நாமும் பயன்படுத்தி மகிழ்ச்சியோடு வாழ்வோம். இனிய உளவாக இன்னாத கூறல், இனிய உளவாக இன்னாத கூறல். கனி இருப்ப காய் கவர்ந்தற்று, கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இனிய உளவாக இன்னாத கூறல், இனிய உளவாக இன்னாத கூறல். கனி இருப்ப காய் கவர்ந்தற்று, கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். இந்த சரணாலயத்தை அடுத்த 5 ஆண்டுகளுக்குள்ளார நம்ம முழுமையாக கட்டமைச்சு
நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய கரங்களால் அதை திறக்க வேண்டும்ங்கிறது தான் என்னுடைய ஆசை. இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு, இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போகிறேன். இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசு தமிழா பேச அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது. கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது பற்றின மேலதிக விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் நேரடியாக அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம். பேசு தமிழா பேசு ஒரு சேனல் கிடையாது, அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புகிறேன். உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுகிறோம், உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது. அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசு தமிழா பேசுவனுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசு தமிழா பேசி இயங்கிக்கிட்டு இருக்கு. அதற்கு என்றென்றைக்கும் நன்றி.